உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். வடலூர் பெருவெளியில் சர்வதேச மையம் என்கிற பெயரில் கட்டட குவியல்களை குவிக்க வேண்டாம், வேறு இடத்தில் கட்டிக்கொள்ளுங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. 98 விழுக்காடு வள்ளலாரை பின்பற்றக்கூடியவர்கள், வள்ளலார் பற்றி அறிந்தவர்கள், வள்ளலார் மீது ஈர்ப்பு கொண்டவர்கள், தமிழர் மெய்யியல் அறிந்தவர்கள், சன்மார்க்கர்கள், சாதுக்கள் ஆகிய எண்ணிக்கையெல்லாம் பார்க்கும்போது 98 விழுக்காடு பேர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி 1-2 பேர் தான் சமூக ஊடகங்கள்லையும் இணைய ஊடகங்கள்லையும் இதற்கு ஆதரவான குரல்களை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் யாருன்னு பார்த்தா அந்த வடலூரில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்படாத சாதுக்களால் அங்கீகரிக்கப்படாத பெரும்பான்மை சாதுக்களால் பெரும்பான்மை சன்மார்க்கர்களால் அங்கீகரிக்கப்படாத ஒரு தனித்த சங்கமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அவர்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. அவர்களுக்கு ஆதரவாக தற்பொழுது இணைய ஊடகத்தில் ஒரு தம்பியும் உள்ளே வந்திருக்கார். அவர் ஏற்கனவே வடலூரில் போயிட்டு வள்ளலார் இந்த ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அதிகாலை 1 மணிக்கு வருவார்னு ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்காக அவர் கூட்டிய போது யாரும் வரல. ஒரு 50 பேரே நம்ம தான் வந்தாங்க. அப்புறம் போய் அவர் விடிய காத்திருந்து வரலன்னு சொன்ன உடனே ஏமாற்றமாய் திரும்பி வந்தாங்கன்னு பார்க்குறோம். ஸோ வள்ளலார் எங்கே போனார் வர்றதுக்கு அப்படின்னு கேட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். எப்போ வள்ளலார் சுத்த ஞான பிரணவதேகம் அடைந்தார்களோ அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா வள்ளலார் எப்பொழுதுமே உலவி கொண்டு தான் இருக்கிறார். அவருக்கு இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை, எல்லா அணுக்களிலுமே அவர் ஊடுருவி நிற்கிறார் என்கிற இந்த அடிப்படை உண்மை கூட புரியாமல் அப்படி செய்தவர் தான் இப்போ பார்த்திங்கன்னா இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார். சரி, இதில் குறிப்பாக இன்று ஒரு காணொலியை நம்ம பார்க்க நேரிட்டது. அதில் என்னென்னா, அரசியல் கட்சியினர் ஆதரவு தெரிவித்து வர்றாங்க. எதுக்கு? இந்த பெருவெளிக்குள் கட்டுமானங்கள் கட்டக்கூடாது என்பதற்கு சன்மார்க்கர்களுக்கும் அதே போல் வள்ளலார் பின்பற்றாளர்களுக்கும் ஆதரவு தெரிவித்து வர்றாங்க. யாரெல்லாம் தெரிவித்து வர்றாங்க? தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக, அப்புறம் பாட்டாள் மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள், அடுத்ததாக நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான், அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன், அதன் பிறகு நீங்கள் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை, இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத், இப்படி எல்லா தலைவர்களுமே தமிழ்நாட்டினுடைய, அதாவது திமுக கூட்டணியில் இல்லாத பிற கட்சிகள் அனைத்துமே பெருவெளிக்குள் கட்டாதீங்க, இது வள்ளலாருக்கு விரோதமானது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே திமுக அரசுகள் செய்கின்ற அந்த செயல்களெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. சரி, இப்போ என்ன ஒரு புதுசாக வருதுன்னா, நீங்கள் ஏன் அரசியல் கட்சியினரை எல்லாம் அந்த சன்மார்க்கர்களும் வள்ளலார் பின்பற்றாளர்களும் அழைத்து இதற்கு ஆதரவு கேட்கிறார்கள், இவர்களே போராடக்கூடாதா அப்படின்னு புதுசாக ஒரு உருட்டுறாங்க. இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சில மாதங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் RN ரவி என்ன சொன்னார்னா, ராமலிங்க வள்ளல் பெருமானார் சனாதனத்தினுடைய உச்ச நட்சத்திரம் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை சொன்னார். உடனே கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியது. ஏன்னா வள்ளலார் சனாதனம் என்கிறதும் சனாதனத்திற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய சாதி ஏற்றத்தாழ்வை வலியுறுத்தக்கூடிய மனுஸ்மிருதியையும் முழுமையாக எதிர்க்கக்கூடியவராக இருக்கார். மதம், சமயம், சாதி, குலம், கோத்திரம், ஆசிரமம், வர்ணம் என்று எதையுமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத வள்ளல் பெருமானாருடைய, இன்னும் கூட சொல்லப்போனால் ஆன்மநேய ஒருமைப்பாட்டை வள்ளலார் சொல்கிறார். புத்தரெல்லாம் கூட நீங்கள் உயிரோடு நின்ட்டாங்க, ஆனால் வள்ளல் பெருமானார் ஆன்மா என்கிற அளவிற்கு உயர்ந்து நின்று ஆன்மநேய ஒருமைப்பாட்டை சொல்கிறாங்க. நம்முடைய சைவ இலக்கியங்கள் எல்லாம் பார்த்தா உயிர்மநேயத்தை போற்றுகிறது. ஆனால் வள்ளல் பெருமானார் மட்டும்தான் அவங்களுக்கு ஆன்மநேயத்தையே போற்றுனாங்க. ஆன்மா என்றால் என்னன்னா அணு அப்படின்னே சொல்கிறாங்க வள்ளல் பெருமானார். இது உலகத்தில் இவ்வளவு தெளிவாக விளக்கம் கொடுத்தவர் யாருமே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். தொடர்ந்து நம்ம 32 ஆண்டுகளாக இந்த மெய்யியல் துறையில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்ற காரணத்தினால் இவற்றை நாம் உறுதியாக சொல்ல முடியும். வேறு யார் சொல்லியிருந்தாலும் இத்தனை அளவுக்கு முழுமையாக அது இருந்ததா, எளிமையாக இருந்ததா என்றால் இல்லை, தெளிவாகவும் இருந்ததில்லை. வள்ளல் பெருமானாருடைய தமிழ் ஆகட்டும், அது மிக எளிமையானது. அதனால்தான் அவருடைய பாடல்கள் எல்லா கோவில்களிலுமே இசைக்கப்பட்டன. அதுதான் சில சைவ சித்தாந்திகளுக்கு கோபத்தை வரவழைத்தது அப்படின்னு பார்க்கிறோம். ரெண்டாவது, வள்ளல் பெருமானாருடைய உரைநடை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழ் உலகில் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த 150 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய வள்ளல் பெருமானார் தான் மிக அழகான நேர்த்தியான உரைநடையை நமக்கு அளித்தார். உரைநடை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிக் கொடுத்தது வள்ளல் பெருமானார் தான். அவரோட உரைநடை வாசித்தா அவ்வளவு தமிழ், இத்தனை சொற்கள் தமிழில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வியப்பு வரும். அதே போல் பாடல்களை எளிமைப்படுத்தியதும் அவர் தான். உண்மையை சொல்லப்போனால் இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு கல்வி கற்றுக் கொடுத்த முதல் ஆசான், அதாவது தமிழ் கல்வி கற்றுக் கொடுத்த முதல் ஆசான் ராமலிங்க வள்ளல் பெருமானார். ஸோ இப்படிப்பட்ட சிறப்புகள் கொண்டவங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா அமைப்புகளும் எல்லா கட்சிகளுமே சன்மார்க்கர்களாக அவர்கள் அதாவது வள்ளல் பெருமானார் என்பவர் தமிழ்நாட்டினுடைய சொத்து, தமிழர்களுடைய சொத்து. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அரசியல் கட்சிகளிலிருந்து அமைப்புகளிலிருந்து எல்லா விதமான மக்களுமே பெருவெளிக்குள் கட்டாதீங்க, வள்ளலார் சொன்னதுக்கு எதிராக ஏன்பா செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது?
உடனே இது வந்து சாதி கட்சியை சேர்ந்தவர்களே சன்மார்க்கத்திற்குள் எதுக்கு அப்படின்னு ஒரு கத்துக்குட்டி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் கேட்குறேன், நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தலைவர் திருமாவளவனை போய் சாது ஜானகிராமன் பார்த்ததை விமர்சனம் செய்து அவர் காணொலி போட்டிருக்கார். நம்முடைய கேள்வி ஒரு குரல் பதிவு நான் இட்டிருந்தோம், இருந்தாலும் மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நம்ம சொல்கிறோம். இதே ஆர்.என். ரவி சனாதனத்தினுடைய உச்சம் என்று சொன்னபோது அன்று குரல் கொடுத்தவர்களில் அப்படி கிடையாது, வள்ளல் பெருமனார் சாதி மதங்களை எல்லாம் கடந்தவர், ஒளிபாடு ஒளிதான் கடவுள் என்று முன்னிலைப்படுத்தியவர் என்று இதே வடலூரில் வந்து உறக்கமாக முழங்கியவர் தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள். அதே போல் நீங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த ராமதாஸ் ஐயா, அதே போல் அன்புமணி அவர்கள் எல்லாம் இது கட்சி சாராத முழுக்க தமிழருடைய சொத்து, தமிழருடைய மெய்யியல், இது வந்து கட்டி காக்க வேண்டும். அது என்ன வள்ளலாருடைய என்ன கொள்கையோ, இப்போ இந்த அரசியல் கட்சியினர் எல்லாமே சொல்கிறது வந்து வள்ளலார் என்ன கொள்கையை முன்னிலைப்படுத்தினாரோ அந்த அடிப்படையில் கட்டாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க, தவிர யாரும் இந்த கட்சி ஆதரவு அந்த கட்சி ஆதரவுன்னு இல்லை. இப்படி நமக்கு அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, அப்போது இதெல்லாம் சாதி கட்சி அப்படின்னா திமுகவில் வந்து சாதி பார்க்காமையா நீங்கள் வேட்பாளர் நிறுத்துகிறாங்க? தனி தொகுதிகளில் வந்து பொது தொகுதிகளில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சீட் தராங்களா? இல்லை நீங்கள் இதே வந்து கடலூரில் யார் கொடுத்துருக்காங்க? திமுகவினுடைய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் எந்த வகுப்பை சேர்ந்தவர்? பெரும்பான்மை அந்த ஊர் வகுப்பு, இந்த வகுப்பு, அந்த வகுப்பை கொடுத்துருக்காங்க. ஆக அப்போ அது சாதி கட்சின்னு சொல்ல முடியுமா? பாஜக வந்து கொங்கு வேளாளர், கொங்கு கவுண்டருடைய பெல்ட்லையும் அதே போல் நாடார் பெல்ட்லையும் தொடர்ந்து பணியாற்றுறாங்க. அப்போ பிஜேபி வந்து சாதி கட்சின்னு சொல்ல முடியுமா? அதிமுகவில் சாதி கட்சி இதுன்னு சொல்ல முடியுமா? அது என்னது திருமாவளவனை பார்த்தால் மட்டும் சாதி கட்சின்னு இலக்காரமாக சொல்வது? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்களுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வரக்கூடிய சமரசம் இல்லாமல் நிற்கிறார். அவர் மீது தமிழ் தேசியம் தொடர்பான முரண்பாடுகள் நமக்கு உண்டு. ஆனாலும் கூட பொது வெளியில் என்று அரசியலை பார்க்கும் பொழுது அவருடைய பணி மகத்தான பணி. எனவே அப்படிப்பட்டவரை நீங்கள் சாதி தலைவர் என்று முத்திரை குத்துவது அப்படிங்கிறது அறியாமை என்பதை விட வன்மம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். எனவே இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் இங்கு வேலைக்கு ஆகாது என்பதைத்தான் சொல்கிறோம். எல்லா அரசியல் கட்சிகளுமே நாம் இன்னும் கூட ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்லிடுறேன். நான் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி என்று நினைக்கிறேன் கடலூரில் நடைபெற்ற ஒரு உண்ணாநிலை போராட்டத்தின் போது அங்கே அத்தனை கட்சிக்காரர்களும் வந்திருந்தாங்க. ஆனால் வருபவர்களுக்கு ஏற்கனவே சொன்னது என்னென்னா, ஐயா இது நம்ம வந்து சன்மார்க்கத்துக்கு பண்ண போகிறோம், தயவுசெய்து யார் கட்சி கொடியோ அல்லது கரை வேட்டியோ அல்லது துண்டோ எடுத்துகிட்டு வராதிங்க, எல்லோரும் வெள்ளையன் வெள்ளையுடைய வள்ளலாருடைய பின்பற்றாளர்களை வள்ளலாரை விரும்பக்கூடியவர்களாக வாங்கன்னு சொல்லி அதன்படி தான் வந்தாங்க. அந்த சன்மார்க்கத்தில் எந்த கட்சி கொடியும் அரசியல் கொடியும் இல்லை. எனவே இப்படிப்பட்ட நிலைப்பாடு தான் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி அரசியல் கட்சிகள் அவர்கள் வந்து சன்மார்க்கர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா இது தமிழ்நாட்டினுடைய சொத்து, தமிழருடைய சொத்து என்கிற அடிப்படையில் அவங்க கொடுக்குறாங்க. இது நீங்கள் வந்து ஒரு சாதி கட்சியில் ஒருத்தர் விரட்டிடுறது, இவர் அரசியல்வாதின்னு விரட்டிடுறது, இவர் 1-2 தலைவர்கள் அப்படின்னு சேகர்பாபு சொல்கிறது மூலம் அவங்கள விரட்டிடுறது. இதை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய சன்மார்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இது 1-2 தான்ப்பா சொல்லிட்டு இருக்காங்க, பெருசாக எதிர்ப்பெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு ஒதுக்கிட வேண்டியது. அப்போ பிறகு யார் தான் அதை வந்து குரல் கொடுப்பது? பார்வதிபுரம் மக்கள் இருக்காங்கன்னா அந்த ஊர் மக்கள் தானமாக கொடுத்தவங்க இடத்த அது அந்த ஊருக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டால் அவர்கள் கொந்தளிப்பாங்க, அதை நம்ம யாருமே தடுக்க முடியாது. ஆனால் அவர்களுக்கு சன்மார்க்கத்தை பற்றின விளக்கம் அனைவருக்குமே தெரியுமா அப்படின்னா தெரியாது. சன்மார்க்கத்தை பற்றி மேடையில் பேசக்கூடிய பேச்சாளர்கள் கூட இப்போ 1-2 பேர் என்ன சொல்கிறாங்க, அங்கே வராமல் எங்கெங்கே வர்றதுன்னு கேட்குறாங்க. ஆக இவர்கள் என்ன சன்மார்க்கத்தை புரிந்து கொண்டார்கள் என்கிற கேள்வி நமக்கு வருது. இப்போ அந்த உத்தரஞான சிதம்பரம் அப்படிங்கிற அந்த பகுதியை வள்ளல் பெருமானார் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு அப்படின்னு அவருடைய உரைநடை பகுதியிலே நம்ம பார்க்கலாம். உத்தரஞான சித்திபுரம் என்றும் உத்தரஞான சிதம்பரம் என்றும் திருவருளால் ஆக்கப்பட்ட ஆக்கச் சிறப்பு பெயர்களும் பார்வதிபுரம் என்றும் வடலூர் என்றும் உலகிலார் குறிக்கப்பட்ட குறிப்பு பெயர்களும் பெற்று விளங்குகின்ற தெய்வ பதியினிடத்தே இயற்கை விளக்க நிறைவாகியுள்ள ஒரு சித்த சிவானுபவ ஞான சபையில் இயற்கை உண்மை நிறைவாகிய திருவுருவை தரித்து இயற்கை இன்ப நிறைவாகிய சிவானந்த ஒருமை திருநடச் செய்கையை எவ்வுயிரும் இன்பமடைதற் பொருட்டே செய்துருளுகின்ற எல்லாம் வல்ல தனித்தலைமை கடவுளாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரீரிது திருவருட் சமூகத்தில் யான் செய்து கொள்கின்ற சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம் அப்படின்னு வள்ளல் பெருமானா சொல்லுவாங்க. அப்போ அந்த உத்தரஞான சிதம்பரம் அதே போல் சித்திபுரம், உத்தரஞான சித்திபுரம் இப்போ இருக்கிற பார்வதிபுரத்தில் வடலார் கட்டியிருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு பெயர், அந்த இடத்திற்கு பெயர் 107 ஏக்கருக்கு 106 ஏக்கருக்கு பெயர் வந்து உத்தரஞான சித்திபுரம் என்றும் உத்தரஞான சிதம்பரம் என்றும் தான் வைத்த பெயர்னு சொல்ல, திருவுருளால் ஆக்கப்பட்ட சிறப்பு பெயர்கள், இறைவனே கொடுத்த பெயர்ன்றார். அப்போது அந்த இடத்துல விளையாடலாமா என்கிற கேள்வி தான் தொடர்ந்து நான் கேட்டுட்டு இருக்கிறோம். அதன் பிறகு உலகியலார், உலக மக்கள்லாம் குறிக்கக்கூடிய பெயர்கள் வந்து பார்வதிபுரம் வடலூர்னு சொல்கிறாங்க. ஆனால் இறைவரால் குறிக்கப்பட்ட பெயர் அது வந்து உத்தரஞான சிதம்பரம், உத்தரஞான சித்திபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஞானசபை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இயற்கை விளக்கம் என்கின்ற சத்திய ஞான சபை கண்ணே, இயற்கை உண்மை என்கின்ற சத்திய
திருவினராய் இயற்கை இன்பம் என்கின்ற சத்திய திருநடஞ்செய்தருள்கின்ற இயற்கை தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் பதியாய் தனித்தலைமை கடவுளே அப்படின்றார். அப்போ அந்த ஞான சபையும் உத்தரஞான சிதம்பரமே ஒட்டுமொத்தமாக உத்தரஞான சிதம்பரமும் இப்போ சொல்லக்கூடிய இந்த பார்வதிபுரம் சொல்லக்கூடிய உத்தரஞான சிதம்பரம் உத்தரஞான சித்திபுரம் என்பதே இறைவரால் அருளப்பட்டது அப்படின்னு தெளிவாகவே அந்த விண்ணப்பத்தில் முன்னாடியே சொல்லிடுறாங்க வள்ளல் பெருமானார். அப்போ அந்த இடத்துல எவ்வளவு நாம் கருணையோடு தயவோடும் மரியாதையோடும் அந்த இடத்தை அணுக வேண்டும் என்கிற அடிப்படை தன்மை கூட இல்லாமல் ஒன்று ரெண்டு சன்மார்க்கர்கள் என்ற பெயரில் ஒரு சங்கத்தை வைத்துக்கொண்டு அங்கே உள்ள சில மக்களை அரசனுடைய அடக்குமுறைகள் எல்லாம் கொண்டு அவர்களை மிரட்டியோ அல்லது வேறு ஏதாவது பணிய வைத்து 98 விழுக்காடு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற சன்மார்க்க அறிந்தவர்கள் வள்ளல் பெருமானாரை அறிந்தவர்கள் ஆய்வறிஞர்கள் சொல்வதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு செய்யக்கூடியதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறது. இதை அரசு தரப்பும் உணர்ந்து கொள்ளவில்லை, இந்து சமய அறநிலையத்துறையும் உணர்ந்து கொள்ளவில்லை, இதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இந்த ஒரு சங்கத்தினரும் உணரவில்லை என்பது நமக்கு புரியுது. இவர்கள் எல்லாம் அங்கே நினைக்கிறாங்க அது ஒரு கோயில்ப்பா, அந்த இடத்துல ஏன் இப்படி காலியாக கிடக்குது, பில்டிங் கட்டி விட்டா 4 பேர் கூட்டமாக வருவாங்க, டோக்கன் போட்டுக்கலாம், அப்படியே நீங்கள் வசூல் பண்ணிக்கலாம், கலெக்ஷன் வரும், அப்போ இந்து சமய அறநிலையத்துறைக்கு வருமானம் வரும் என்பதாக பார்க்கிறார்கள். வள்ளல் பெருமானார் அந்த இடத்தை ஏழை எளிய மக்கள், அடுத்த வேளை உணவற்ற மக்கள் உணவு உண்ணுவதற்காக அந்த இடத்த கொடுத்துருக்காரு அவர். இதற்காகத்தான் 106 ஏக்கரை பார்வதிபுரம் மக்கள் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்தில் இப்படி கட்டுமானம் நீங்கள் இந்த வட இந்திய நாகரிகத்தில் வட இந்திய தொழில்நுட்பத்தை போல ஒரு கட்டுமானத்தை அங்கே கட்டி ஏழை எளிய மக்களும் நடுத்தர மக்களுமே உள்ளே வருவதற்கு ஒரு தயக்கம் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காருக்கும் இருசக்கர வாகனத்திற்கும் உள்ள டோக்கன் போட தொடங்கிட்டாங்க. ஏற்கனவே கடந்த முறை தைப்பூசத்தப்போ பார்த்தீங்கன்னா கழிவறைக்கு போவதற்கு 5 ரூபாயோ 10 ரூபாயோ வாங்க தொடங்கிட்டாங்க. ஆக நாளைக்கு இந்த கட்டுமானங்கள்லாம் வரும்பொழுது இந்த 100 கோடி ரூபாய் செலவை இவர்கள் எடுத்தாக வேண்டும் என்கிற அடிப்படை வரும்பொழுது முழுக்க கமர்ஷியலாக போவாங்க. இது வள்ளலார் விரும்பியது அல்ல. ஏழை எளிய மக்களுக்காக கொடுத்த அந்த இடத்தில் இவ்வாறு செய்யக்கூடாது, வேறு இடத்தில் செய்ய வேண்டும் என்பதுதான் வள்ளலார் வைக்கின்ற விண்ணப்பமாக இருக்கிறது. இதை உடனே பல பேர் கேட்குறாங்க, இதே வள்ளலார் அனுமதிச்சிட்டாரா, வள்ளலார் ஏன் கட்டுறக்கு அனுமதிச்சார், இந்த அளவுக்கு ஏன் வந்துச்சு அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதற்கு நாம் தெளிவான பதிலை பல முறை கொடுத்துருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கட்டுமானம் வரப்போகிறது என்பதை இந்து சமய அறநிலையத்துறையோ அல்லது அந்த ஒற்றை சங்கத்தைச் சேர்ந்தவர்களோ இந்த வடிவமைப்பு உறுதியானவுடன் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தால் அன்றே எதிர்த்திருப்பார்கள். இவர்கள் அப்படி வெளிப்படுத்தாமல் இதோ பார் 3 ஏக்கர் தான் 4 ஏக்கர் தான், இதோ பார் சின்ன துண்டு தான், சும்மா பேட்டரி கார் தான் என்று பொய்யாக பேசி பொருட்டாக பேசி போக்கு காட்டி இப்பொழுது அளவெடுக்கும் நிலைக்கு வந்தபோது தான் இந்த விவரங்கள் எல்லாம் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். எனவே இது இந்து சமய அறநிலையத்துறை செய்த பிழையே தவிர இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சன்மார்க்கர்கள் செய்த பிழை அல்ல. எனவே இவர்கள் தொடர்ந்து மறைத்து மழுப்பி எப்படியாவது அஸ்திவாரம் தோண்டிட்டோம்னா அதுக்கு பிறகு ஒன்றும் பண்ண முடியாது என்கிற அந்த அளவுக்கு வேகம் எதிர்க்குது இல்லை. அப்போது இன்று இது வேண்டாம், வள்ளல் பெருமானாருடைய ஆவணப்படிதான் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய சன்மார்க்கர்கள் எல்லாம் அழைத்து ஏன் இவங்க பேசல அப்படிங்கிறதுக்குள்ள இவங்க கண்துடைப்பாக சில பேர்த்த பேசி பண்ணிட்டாங்கன்னு பார்க்குறோம். எனவே இதுதான் இந்த வடலூர் பெருவெளியில் இருக்கக்கூடியது. ஒன்று, பெருவெளிக்குள் கட்டுமானங்கள் கட்டட குவியல்கள் கூடாது என்பது வள்ளலாருடைய விருப்பம். அதே போல் வள்ளலாருடைய உத்தரவு. காரணம், இப்பொழுதே நீங்கள் இடம் போதில் அங்கே குறிப்பாக தைப்பூசத்தன்று சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் இருக்கக்கூடிய அந்த நாளில் வெறும் காலோடு அந்த பெருவெளி நிற்கின்ற அனைவருக்குமே அந்த ஆற்றல் முழுமையாக கிடைக்கும் என்பதுதான் வள்ளல் பெருமானார் அந்த பெருவெளியை காலியாக விட்டு வச்சார். ஏழை எளிய மக்களும் அங்கே நிற்க வேண்டும் என்பது தான். இப்போ பூரா என்ன பண்ணுறாங்க, கல்லும் டைல்ஸும் போட்டு அப்படியே ஒரு ஹை குவாலிட்டியாக ஒரு ஸ்டார் ஹோட்டல் போல தான் அந்த கட்டுமானம் இருக்குது. ஸோ இதை செய்த போது ஏழை எளிய மக்கள் கொஞ்சமாக துரத்தப்படுவார்கள், நடுத்தர மக்களும் துரத்தப்படுவார்கள். இந்த கூட்டம் 15 லட்சம் பேரும் அங்கே 3 நாட்கள் பார்க்குற தரிசனத்தை கூட்டம் குறைய தொடங்கும். இவர்கள் ஒரு கமர்ஷியல் பிளேஸாக மாற்றிடுவாங்க அப்படிங்கிறது தான் மீண்டும் நாம் சுட்டி காட்டுவது. அதற்கு ஏற்ப அவர்களுடைய வடிவமைப்பு பூராமே இருக்குது. இதை இப்பொழுதும் சொல்கிறோம் நம்ம. இதை நீங்கள் இது எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வள்ளலாருடைய பாடல்களை படித்து அதனுடைய பொருளை உணர்ந்தவங்க அவங்களெல்லாம் நீங்கள் அழைச்சி கூட பேசாமல் மறைத்து கொண்டு இறுதி நேரத்தில் வடிவமைப்பை அதை அடிக்கல் நாட்டி அளவெடுக்கும் தருணத்தில் தான் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறதே இது தொடர்ந்து வேண்டுமெனே இவர்கள் மழுப்பி மறைத்து செய்த ஒரு பிழையாக பார்க்கிறோம். அதனால் தான் இப்போ இதுவரைக்கும் சன்மார்க்கர்களோ வள்ளல் பெருமானாருடைய பின்பற்றாளர்களோ எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தார்கள். கடந்த 4 மாதம் காலமாக தான் ஐயம் வருகிறது என்பதால் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இப்பொழுது நாம் கூறக்கூடிய ஒன்று தான், வள்ளல் பெருமானார் கட்டுமானத்திற்கு அனுமதி கொடுத்திருந்தார் என்றால் எதற்காக இத்தனை எதிர்ப்புகள் வருகின்றன?
வள்ளல் பெருமானார் ஒரு வினாடியில் ஒரு நொடி வந்து அனைத்து சன்மார்க்கர்களுடைய இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய எல்லா சன்மார்க்கர்களுக்கும் உடனே உணர்த்தியிருப்பார். இல்லைப்பா கட்டட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்? அவர் வந்து மாறாக இந்த எதிர்ப்புக்கான எல்லாவற்றுக்குமே ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க பெருமானார் அப்படின்னு பார்க்கணும். இந்த அடிப்படை அறிதலும் புரிதலும் இருந்தால் இந்த வடலூரில் ஏன் எதிர்ப்பு, அரசியல் கட்சி ஏன் வராங்க, அவங்க ஏன் வராங்கன்னு இந்த மாதிரி வந்து போராட்டத்தை குலைப்பதற்கான, எதிர்ப்பை குலைப்பதற்கான சின்ன சின்ன உத்திகள் எல்லாம் பெருமானார்கிட்ட எடுபடாது அப்படிங்கிறது தான் மீண்டும் நாம் பதிவு வைக்கிறோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.